அவரைக்காய் கறி நிறையா மருத்துவ குணங்கள் உள்ள அவரைக்காய் கறி பண்ணியிருக்கேன். இதை எப்படி நான் பண்ணி காமிச்சேன் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து ஒரு அவரைக்காய் கறி சொல்லித்தரேன். ஜென்ரலாக எல்லோரும் பண்ணுறது தான், சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்கும். இதுமாரி அவரைக்காய் வந்து உங்களுக்கு எந்த விதத்தில் வேணாலும் நீங்கள் நெருக்கிக்கலாம். நான் இப்படி நெருக்கிக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். கடுகு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து சாம்பார் பொடி 1 டீஸ்பூனும் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சு எடுத்து அவரைக்காய் சேர்த்துக்கலாம். அவரைக்காய் சேர்த்துட்டு இந்த ஊற வச்ச பாசிப்பருப்பு. இப்போ அவரைக்காய் பாசிப்பருப்பு போட்டுட்டேன். ஒரே ஒரு பிஞ்சு சுகர் போட்டுக்கணும், கலர் மாறாமல். கருவேப்பிலை, ருசிக்கேற்ப உப்பு, கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, பெருங்காயம். உங்களுக்கு சாம்பார் பொடி வேண்டாம்னா வெறும் காரப்பொடி போட்டு நல்லா முங்குற அளவுக்கு காய் வேகிறதுக்கு ஜலம் விட்டுடலாம். ஜலம் விட்டுட்டு ஒரு மூடி போட்டு காய் வேகிறதுக்கு மூடி வச்சிடலாம். அவரைக்காய் கறி ரெடி ஆகிடுத்து. நான் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காயும் கருவேப்பிலையும் கடைசியாக சேருங்க. அவரைக்காய் கறி இது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நார் சத்து அதிகமாக இருக்குது. சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. மலச்சிக்கல்லாம் உண்டாகாமல் இருக்கும். நார் அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து அடிக்கடி வாரத்துக்கு 2 தரம் 3 தரம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். கறி பண்ணலாம், பொரிச்சு கொட்டு பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு நான் போட்ட அவரைக்காய் கறி ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை. டேக் கேர்.